ஹலோ கைஸ், இன்னைக்கு நாங்க நைட் டிரைவ் போறோம். ஆனா எங்க போறோம்னு தான் தெரியல. You have any problem about it? கிறிஸ்மஸ் வீக்குன்றதுனால எல்லா இடத்துலயும் லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ லைட்டிங்ஸ் பார்க்க போலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி எங்க ஊர்லயே இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வர்றப்ப வழியில ஒரு சாண்டா காரை ஓட்டிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நல்ல லைட்டிங்ஸ் போடுற ஸ்பாட் இருக்கான்னு கேட்டா அவரோட காரை ஃபாலோ பண்ண சொன்னாரு. அவரும் காரை ஸ்டார்ட் பண்ண என்னென்னமோ ட்ரை பண்றாரு. ஆனா கார் ஒரு அடி கூட அணங்கல. அதனால நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் திருப்பரப்ப பாஸ் பண்றப்ப ஒரு அழகான சர்ச்சை பார்த்தோம். இந்த சர்ச் நார்மலாவே ரொம்ப அழகா இருக்கும். இதுல லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் அழகா இருக்கு. மார்த்தாண்டம் போகணும்னு நினைச்ச நாங்க குலசேகரத்துக்கு வந்துட்டோம். சரி, இங்க ஏதாச்சும் லைட்டிங்ஸ் இருக்குமான்னு பக்கத்துல இருந்த ஒரு சாண்டாட்ட கேட்டா அவர் மலைவள சர்ச்சில் லைட்டிங்ஸ் நல்லா இருக்கும்னு சொன்னாரு. சரி, மலைவள சர்ச்சுக்கு வண்டியை விடுமாப்பிள்ளன்னு வண்டி எடுத்தாச்சு. ஆனா பசியால வயருக்குள்ள வார் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ பக்கத்துல இருந்த ஒரு தட்டுக்கடையில போய் பரோட்டையும் சிக்கன் கறியும் சாப்பிட்டோம். அப்படி நாங்க மலைவள சர்ச் ரோடுக்கு வந்தோம். சும்மா சொல்லக்கூடாது, இந்த லைட்டிங்ஸை பாக்குறப்ப வானத்து நட்சத்திரங்கள் பூமிக்கு வந்தார் போல் இருந்தது. அப்படி நாங்க கொஞ்ச நேரம் அங்க வெலவெலன்னு நடந்தோம். இங்க ஹைலைட்டிங்கான விஷயம், வாழைக்கொலையிலேயே வாதில் செஞ்சு வச்சிருந்தாங்க. நமக்கா மற்ற வீடுலக்க പറയണവരെ പോലെ സംസാരിച്ചാലോ? நாங்க இன்னைக்கு வந்து இந்த സ്ഥലത്ത് പേര് நாங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சது, இனி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு பாக்கெட் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். இதுதான் இடுப்பாட்டி சாண்டாவோட இடுப்பாட்டி நடனம். பார்த்து இடுப்பு பிடிச்சிக்க போகுது. வயசாங்காலத்துல இடுப்பை எப்படி ஆட்டையாரு பாருங்க. அந்த காலத்து சாப்பாடு அப்படி.